இடையில இந்த மொலானா என்கிற பெருந்தொற்று காரணமாக ஒரு 2.5 ஆண்டுகள் அது நின்று போயிற்று. அதை மேலப்படுத்த வேண்டும் என்று எண்ணிய வகையில் என்னுடைய கோபி அவர்கள் திருநெறிய தீர்ந்தமிழ் திருக்கூட்டத்தின் சார்பில் அம்பியாண்டா நம்பி விழாவை தொடங்குகிறதுனாலே அந்த நாளிலே இதை வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணி இன்றைய தினம் இங்கு இந்த தளத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்களுடைய தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த மாதாந்திர வழிபாடில் முதலில் 12 திருமுறை விண்ணப்பம், அதனைத் தொடர்ந்து சிவஞான போத விண்ணப்பம், திருக்குறள் முதலதிகார விண்ணப்பம் என்று சொல்லி அதுக்கப்புறம் இந்த கோவிலை வலமாக வந்து விநாயகர் சந்நிதி, முருகன் சந்நிதி, தட்சிணாமூர்த்தி சந்நிதி, அம்மை, நிறைவாக சுவாமிக்கு 5 சந்நிதிகளும் திருமுறை வழிபாடு மலர் வழிபாடு செய்து மீண்டும் ஒரு முறை 12 திருமுறை விண்ணப்பம், திருப்புகழ், அதுக்கப்புறம் நம்முடைய அம்மைக்கு உருப்பாடல், சித்தாந்த சாஸ்திரத்தில் உருப்பாடல், அதுக்கப்புறம் திருக்குறள் சில வரிகளுக்கு சொல்லி வழிபாடு நிறைவு செய்யப்படும். அந்த வகையில் இந்த வழிபாடு தொடங்குகிறது. முதலில் 12 திருமுறை விண்ணப்பம் செய்யப்படுவது முதல் திருமுறை. கள்வன் ஏடுடைய மலராள் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் அன்றே. பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பல்பில் உருத்திரபல் காணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே ஓதியோ பூம்பாவான இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துரை அரணே. அலைபுணல்லாவடு துரையமர்ந்த இலை நுனை வேற்படை எம்மிரையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே. கைப்போது மலர்தூவி காதலித்து வானோர்கள் கைப்போது மலர்தூவி காதலித்து வானோர்கள் முப்போதும் முடிசாய்த்து தொழநின்ற முதல்வனை அப்போது மலர்தூவி ஐம்புலனும் அகத்தடக்கி எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே. எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே. துன்பம் இல்லை துயர் இல்லையாமினி நம்பனாகிய நன்மணி கண்டனா என் பொன்னாரூரே. வாழ்க்கட நன்னக இன்பன் சேவடி ஏத்தீருப்பது இன்பன் சேவடி
ஏத்தீரப்பதே. ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம். மூரி முழங்கொழி நீரானான் கண்டாய், முழுத்தழல் மோல் மேனி முதல்வன் கண்டாய், ஏரி நிறைந்தனைய செல்வன் கண்டாய், இன்னடியார் இன்பம் விளைப்பான் கண்டாய், ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய், அண்ணாமலை உரையும் மன்னல் கண்டாய், வாரி மதிகளிரே போல்வான் கண்டாய், மறை காட்டு உரையும் மணாலந்தானே, மறை காட்டு உரையும் மணாலந்தானே. ஏழாம் திருமுறை. நீல நினைந்து அடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன், நீல நினைந்து அடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோளிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆலிலையம் பெருமான் அவை அட்டித்தர பணியே. எட்டாம் திருமுறை முற்பகுதியாக விளங்குகிற திருவாசகம். முத்து நத்தாமம் பூ மாலை தூக்கி முளைக்கூடம் தூபம் நல் தீபம் வைமின், சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு செய்மின், சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மின், அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி பாடி ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே. எட்டாம் திருமுறை திருவாசகத்தின் இரண்டாவது பகுதியாக விளங்குகிற திருக்கோவையார். ஏழுடையான் பொழில் எட்டுடையான் புயம் என்னை முன்னம், ஊழுடையான் புலியூரன்ன பொன் எவ்வுயிர் பொழில்வாய், சூழுடையாய் அத்தை நீக்கும் விதி துணையா மனமே, யாழுடையார் மணங்கான் அணங்காய் வந்து அகப்பட்டதே. ஏகநாயகனை இமயவர்க்கு அரசை, என்னுயிர்க்கு அமுதினை எதிரில் போகநாயகனை, புயல்வானர்க்கு அருளிய பொன்னடும் சிறுகையாய் ஊர்ந்த மேகநாயகனை, மிகு திருவீழி மிளலை விண்ணிலி எழுங்கோயில் யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் புண்டன உணர்கில்லேன் யானே. சேவிக்க வந்த என் இந்திரன் செங்கண்மான் எங்கும் திசை திசையன கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமாய் நின்று கூத்தாடும், ஆவிக்கு அமுதையன் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர், பாவிக்கும் பாவக தப்புற தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு கூறுதுமே. இளையன் விருத்தன் என நின்ற காலம் கழிவன கண்டும் அருகிலார், ஞாழம் கடந்து அண்டம் உடறுத்தான் அடி மேலும் கிடந்து விரும்புவன் நானே. ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்றே துணிந்தொழிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைந்தேன், ஒன்றே காண்கங்க யான் திங்கள் கதிர் முடியார், பொங்கு ஒளி சேர் அங்கையார்க்கு ஆளாமது. ஆதியாய் நடுவும் ஆகி அளவிலா அளவும் ஆகி, சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி,
வேதியாய் ஏகம் ஆகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியாய் நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பன்னிரு திருமுறை ஆசிரியர் திருவடிகள் போற்றி போற்றி. அடுத்து திருக்குறள் கடவுள் வாழ்த்து. நான் சொல்றத திருப்பி சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் வீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணல் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் பிறகாழி நீந்தல் அரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். தெய்வ திருவள்ளுவநாயனா திருவடிகள். அடுத்து மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம். கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய கொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே தம்மை உணர்ந்து தமை உடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமை இகழார் தம்மை உணரார் உணரார் உடங்கு எய்ந்து தம்மில் புணராமை கேளாம்புரன் அவனவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் மாதி என்மனார் புலவர் அவையே தானேயாய் இருவினையில் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கம் இன்றி நிற்கும் அன்றே உளது இலது என்றாலின் எனதுடல் என்றாலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர கருவினுள் ஆன்மா அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று ஐந்தவை தைத்தேன் விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்து அறிந்து அறியா ஆங்கவை போல காந்தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே உணருரு அசத்தேனின்
உணராதின்மையின் விருதிரன் அல்லது சிவசத்தாமென இரண்டு வகையில் இசைக்கும் மண் உலகே யாவையும் சூனியம் சத்து எதிராகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இருதிறன் அறிவுளது இரண்டல ஆன்மா ஐம்புல வேடரில் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் செலுமே ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தன பாசம் ஒருவ தன்னிழலாம் பதி விதி எண்ணும் அஞ்செழுத்தே அவனே தானே ஆகிய கண்ணறி ஏகனாகி இறைபணி நிற்க மலமாயை தன்னொடு வல்வினை என்றே காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயராகன்பின் அரண்கழல் செலுமே செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டாம் அம்மலம் கழியி அன்பரோடு மருகி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமே. மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் காவாய் கனகத்திரளே போற்றி போற்றி போற்றி. இப்பொழுது எல்லோரும் வலமாக வந்து அங்கமாலை திருவங்க மாலை சொல்லி வலமாக வந்து முதல்ல விநாயகருடைய திருமுன்னிலையில் அர்ச்சனை செய்யப்படும். அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுடைய திருமுன்னிலை, அதனைத் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தி திருமுன்னிலை. இங்கே காமாட்சியில் எப்படி காஞ்சிபுரமோ அதுபோல் இங்கேயும் அம்மைக்கு தனியாக கோயில் இருப்பதில்லை, சந்நிதி இருப்பதில்லை. அம்மைக்கு ஒரு கோயில் இருக்கிறது இங்கே காமாட்சி அம்மன் கோயில். மற்ற இங்கே இருக்கிற சிவநாயகத்துக்கெல்லாம் காஞ்சிபுரத்தில் இருப்பது போல் அம்மைக்கு தனிச்சந்நிதி இருக்காது. அதனாலே அம்மைக்கு சொல்லுவதையும் சுவாமிக்கு சொல்வதையும் இங்கே திருமுன்னிலையிலே சுவாமி திருமுன்னிலே செய்து அதுக்கப்புறம் 12 விண்ணப்பம் சொல்லி நிறைவாக சொற்பொழிவோடு இந்த நிகழ்ச்சி நிறைவரும். இப்போது எல்லோரும் எழுந்து கோவிலை வலமாக வந்து திருவங்க மாலை சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்ல எல்லோரும் திரும்பி சொல்ல வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு அந்த சந்நிதிகளிலும் அர்ச்சனை நடைபெறுவதற்கு துணையாக என்று கேட்டுக்கொண்டு அனைவரையும் தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றத்தின் சார்பிலும் திருநெறிய திருமுறை திருக்கூட்டத்தார் சார்பிலும் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்று இந்த 417வது மாதாந்திர வழிபாட்டை தொடங்குகிறோம். திருச்சிற்றம்பலம். மாலை தலை கணிந்து பலி தேரும் தலைவனை நீ வணங்காய் கண்டாள் காண்மின்களோம் வந்தனை கண்டாள் காண்மின்களோம் போல் மேனி பிரான் திறம் எப்போதும் நோக்கிய மங்கை மணாளனை யானை உரி போட்டு புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை கூப்பி தொழில் மாமலர் தூவி நின்று
ஈசன் பல்கணத்தெண்ணப்பட்டு சீதன் சேவடிக்கு கைத்தலம் நிறைகனி அப்பமுடவல் பொறி அடிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மத்தளவயிரனை உத்தமி புதைவனை மற்றமிழ் மலர் கொடு பணிவே போற்றியுடைய நெஞ்சின் கடையாய் போற்றி உள்ளத்திருந்தாய் போற்றி வரையுடைய வேதம் வெறித்தாய் போற்றி வானோர் வணங்கப்படுவாய் போற்றி கரையுடைய கண்டம் உடையாய் போற்றி முன்பாகி நின்ற முதலே போற்றி முன்பாகி நின்றார்க்கு அணியாய் போற்றி எங்கும் அணிந்தாய் போற்றி கல்பாவி நின்ற கனலே போற்றி மாலை எழுந்த மதியே போற்றி மேலை வினைகள் அறுப்பாய் போற்றி மாலை கரும்பின் தெளிவே பகருமொரு முதலாகி வேறுமாகி பலவேறு திருமேனி தரித்துக் கொண்டு புகரில் பொருள் நான்கினையும் புரை தீர்ந்து எய்த போற்று நருக்கு அறக்கருணை புரிந்து அல்லார்க்கு நிகரில் மரக்கருணை புரிந்தாண்டு கொண்ட நிர்மலனை கணபதியை நினைந்து வாழ்வாம் உம்பர் தரு தேனுமணி கசிவாகி உள்கடலில் தேன முதற் துணர்மூறி இன்பரசத்தே பருகி பலகாலும் உற்றருள்வாயே தவிரனக்காகவன தனைவோனே தந்தைவரத்தாரருளை கனியோனே அன்பதம கால நிலை பொருளோனே ஐந்து தரத்தானை முகமாளே அங்கமும் வேதமும் போதும் நாவர் அந்தனர் நாளும் அடிபரவ அங்கமும் வேதமும் போது நாவர் அந்தனர் நாளும் அடிபரவ மங்கள் மதீதவள் மாடவீதி மருகள் நிலாவிய மெய்த சொல்லாய் செங்கையல்லார் புனல் செல்வமல்கு சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் கங்கொள் விளங்கேறி ஏந்தியாடும் கணபதி ஈச்சரம் காமுறவே தென்னாடுடைய சிவனே போற்றி விநாயக பெருமான் பெருகடல்கள் போற்றி போற்றி வண்டுவன விநாயகர் வார்கடல்கள் போற்றி போற்றி கற்பக விநாயகர் கடலடிகள் போற்றி போற்றி கன்னிமூல கணபதி கடலடிகள் போற்றி போற்றி. அப்படி அங்கிருந்து தூக்கி காட்டுறோமா ஐயா கூட்டு அங்கிருந்து அப்படி கட்டல அப்படியே ஐயா கிட்ட
அற்புத கோலம் சிரத்தின் மேலாம் பரவியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்குடம் நடம் செய்கின்ற கடல் போற்றி. போற்றி போற்றி. கற்றார் இடும்பை கலைவாய் போற்றி. வீரட்டம் காதல் விமலா போற்றி. போற்றி போற்றி. ஆகமணி மாதவர்கள் பாதமலர் அடியார்கள் பதவி துணையது என்று நாளும். ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதவி துணையது என்று நாளும். ஏறுமையில் வாகன குகா சரவணாயனர் ஈசையன மானமுணரென்று மோதும். உணர்த்தாயின் கணத்தும் உணரும் வகைகானேன். உணர்த்தே எண்ணுட்புண்ட மலமாய் கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டருவை சொக்கநாதா. துறைமலை சோமசுந்தர துணையடி போற்றி. மறை மலையடிகள் மலரடி போற்றி. உரைமலி இளவழகரு இணையடி போற்றி. உரைமலி ஆடலரசு பொற்றாள் போற்றி போற்றி. பாபாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம் எல்லாம் வல்ல திரிபுர சுந்தரி அம்மை உடனவர் திருக்கழுக்குன்றத்து உச்சிச்செம்பருடைய பெருங்கருணை பற்றிய நாளும் ஈர்த்தமை ஆட்கொண்ட குருநாதர்களுடைய ஒருவர் கருணையினாலும் நம்ம எல்லாரையும் இந்த சென்னறியிலே ஆற்றுப்படுத்தி ஞான சாத்திர நூல்களை நமக்கு ஞான யாசகமாக வழங்கி வரக்கூடிய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அவர்களுடைய திசை நோக்கி தண்டனைத்து வணங்கி கொண்டு எல்லாம் வல்ல பெருமானுடைய பெருங்கருணை பற்றியினால் நாம் இந்த மாதாந்திர வழிபாடு இந்த தீநுண்மை காலகட்டத்தினுடைய நிலைக்கு பிறகாக மீளப்படுத்தக்கூடிய வழிபாடாக இருக்கும் பொழுது 417வது வழிபாடாக அமையக்கூடிய இந்த நிலையிலே தொடர் பொழிவாக 8-2 அறியாத என்னையும் பட்டிமண்டபம் ஏற்றி திருவருட் பயனை பற்றி தொடர்ந்து பொழிவாற்றுவதற்கு வாய்ப்பளித்திருக்கக்கூடிய அருட்குருநாதர் அவர்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி இதற்கு வாழ்த்துறை வழங்கி இருக்கக்கூடிய திருக்குறள் படம் 2வது பீடாதிபதிகள் சிவத்திரு குருவழியடிகளார் அவர்களுடைய திருவடி தாமரைகளையும் மனமொழி மீதலாரை வணங்கி இந்த வழிபாட்டை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய செயலாளர் ஐயா அவர்களையும் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி கொண்டோ நேராக நேரத்தினுடைய அருமை கருதி இந்த வழிபாட்டில் இந்த தலைப்புக்குள்ளாக நாம் சிந்திக்க செல்கின்றோம். தலைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது திருவருட் பயன். நம்ம தலைப்புக்குள்ள போவதற்கு முன்பாக இந்த அமைப்பு நமக்கு திருவருள் பயனாகவே அமைந்திருக்கிறது என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு கடப்பாடுடையவராகும்.
ஐயா அவர்கள் வாழ்த்துறை உலகம் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பீடத்தினுடைய முதல் குறவர் நம்முடைய அருட்குருநாதர் அழகரடி ஐயா அவர்கள். எது அழகு என்று கேட்டால் அடிமை சார அழகிலே என்று நமக்கு மணிவாசக பெருமான் காட்டுகின்றார். சரி, அடிமைதான் அழகுன்னு சொன்னா எதற்கு அடிமையாக இருக்க வேண்டும்? பெருமானுடைய திருவடிகளுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அதுதான் அடியார் திறம். அந்த அடியார்களுக்கு எதுக்கு அடிமையா இருக்கணுங்க? திருவடிகளுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அந்த திருவடி எது? திருவடியிலே திருவடி. அப்படி நமக்கு அந்த திருவடிகளாக இருக்கக்கூடிய அந்த ஞானத்தினுடைய உருவாக வந்தவர் தான் குருநாதர். இப்ப திருவருளுடைய பயன் எது? குருதான். குருதான் நமக்கு திருவருளுடைய பயனாக வாய்ப்பது. அப்படி நம்முடைய குருவாக வந்தவர் அழகரடிகள் ஐயா. அவர் நமக்கு தந்த 2 குருமார்கள் இந்த திருவருள் பயனாக வந்தவர்களே. திருவருள் பயன் சொற்பொழிவுக்கு முதற்கண்ணாக வாழ்த்துறை நல்கியிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இது ஒரு திருவருள் சார்ந்த நிகழ்வாக நமக்கு அமைந்திருக்கின்றது என்பதை நாம் எல்லாம் முதற்கண் உணர்ந்து கொண்டு இந்த நூலுக்குள்ளாக நாம் செல்லுதல் வேண்டும். இந்த நூலை அருளி செய்தவர் நம்முடைய புறசத்தான ஆசிரியர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய உமாபதி சிவனார் என்று ஐயா அவர்கள் முன்னம் குறிப்பிட்டார்கள். ஒரு நூலை பயில்வதற்கு முன்பாக அந்த நூலினுடைய ஆசிரியருடைய வரலாறை அறிந்து கொள்வது நமக்கு மரபாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம நூலாசிரியருடைய வரலாறை ஓரளவு சிந்தித்து நிறைவு செய்து நூலுக்குள்ள புகுவதாக நாம் அமைத்துக் கொள்வோம். அதனால இன்னைக்கு சாத்திரம் பெரும்பான்மை தொடங்குவதில்லை. பொதுவா சாத்திர வகுப்புல என்னையோ சொல்றாங்கப்பா, நல்லாத்தான் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு சாத்திரம் தொடங்குவதற்கு வாய்ப்பு மிக குறைவு என்பதனால் நாம வழக்கம் போல புராண கதைகளை, அதாவது நம்ம அருளாசிரியருடைய வரலாற்றை சிந்திப்போம். முதல் உமாபதி சிவனார் நம்முடைய புறசந்தான குறவர்களில் முதல்வராக இருக்கக்கூடிய மெய்கண்ட தேவ நாயனாருடைய மாணாக்கர் அருள்நந்தி சிவனார், அவருடைய மாணாக்கர் மறைஞான சம்பந்தர், அவருடைய மாணவராக நம்முடைய உமாபதி சிவனார் வருகின்றார். மறைஞான சம்பந்தர் எந்த நூலும் செய்யல. ஆனா பொதுவா சரமணி கோவை என்ற நூலை செய்ததாக ஒரு குறிப்பொன்று உண்டு. தஞ்சை சரஸ்வதி மகால்ல அந்த நூல் மறைஞான சம்பந்தர் செய்ததாக ஒரு குறிப்பு சொல்கிறார்கள். ஆனால் அது கண்கட்டி பட மறைஞான சம்பந்தர் ஒருத்தர் இருந்தார், அவர் செய்ததாக இருக்கின்றது. அதனால பொதுவா நமக்கு 14 சாத்திரங்கள்ல மறைஞான சம்பந்தர் செய்த நூல் எதுவும் இருக்காது. ஆனா அவருடைய மாணாக்கர் உமாபதி சிவனார் சாத்திரத்தை மட்டும் 8 நூல் செய்திருக்கிறார். சித்தாந்த அட்டகம்னு பேரு. அந்த 8 அட்டம்னா 8 வடமொழியில, சித்தாந்த அட்டகம் என்று பெயர். அந்த அளவிலே செய்திருக்கிறார்கள். அதுல 14 நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல திருமுந்தியார், திருக்களிற்றுப்படியார், உயவந்த தேவ சந்தானத்தில் வந்த 2 ஆசிரியர் பெருமக்கள் அருளி செய்தது. அதுக்கப்புறம் சிவஞான போதம் மெய்கண்ட தேவநாயனர் அருளி செய்தது. சிவஞான சித்தியார், இருவாயிருவது, உண்மை விளக்கம், அதன் பிறகு சிவபிரகாசம், திருவருட்பயன். நீங்க எண்ணிட்டே வந்தீங்கன்னா 8வது திருவருட்பயன். 8ல தான் குரு வருவார். அப்ப அந்த குரு திருவருடைய பயன் எது? குருவாக வருவது. அதை பற்றி சொல்லக்கூடிய இந்த திருவருட்பயன் 8வது நூலாக அமைந்திருக்கிறது. எவ்வளவு இயல்புப்படுத்தி நாம் எல்லாம் எளிமையாக நினைவு கொள்ள வேண்டும் என்பதாக அமைத்து காட்டியிருக்கிறார்கள் பெரியவர்கள் என்று சொல்லி. அப்படி உமாபதி சிவனார் யாருன்னு கேட்டீங்கன்னா தில்லைவாழ் அந்தணர்னு சொல்லப்படக்கூடிய தீட்சிதர்கள் மரபிலே 3000 தில்லை 3000 ஒருவராக திரு அவதாரம் செய்தவர். அவருடைய தந்தையார் பெயர் சம்பு சிவாச்சாரியார், அவருடைய அம்மையார் பெயர் கௌரி அம்மையார். இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் நமக்கு எதில் வருதுன்னா, நமக்கு சமயாச்சாரியார் புராணம் என்று பெரிய புராணம் காட்டுகிறது போல சந்தானாச்சாரியர்கள் புராணத்தை சந்தானாச்சாரியார் புராணம் என்றே ஒரு நூல் இருக்கிறது. ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, ஆனால் அந்த நூல் இருக்கிறது. அந்த நூல்ல இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு காட்டி இருக்கிறார்கள். அப்படி கௌரி அம்மையாருக்கும் சமு சிவாச்சாரியர் தீட்சிதருக்கும் மகவாக பிறந்த இவர் பார்வதி அம்மையாரை மணந்து கொள்கிறார். மணந்து கொண்ட பிறகு அம்பலவான பெருமானை, நடராச பெருமானை பூஜை செய்கின்ற முறை அவருக்கு வருகின்றது. சிறு வயதிலேயே வேத, சிவாகம, இதிகாச, புராண, திருமுறை, சாத்திர, தோத்திர நூல்களை எல்லாம் ஆழங்கால் பெற்றவராக விளங்கக்கூடியவர். வடமொழி, தென்மொழி நூல்களில் எல்லாம் சிறந்த புலமை பெற்று வளர்ந்து வருகிறார். நடராச பெருமானுக்கு தன்னுடைய முறை வரும் பொழுது தொடர்ந்து பூஜை செய்யக்கூடிய ஒரு நிலைவருக்கு ஏற்படுகின்றது. இந்த பூஜை செய்யும் பொழுது அந்த முறைவர நாள்ல என்ன வழக்கம்னா, இந்த பூஜை செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆன்மலிங்கம்னு பேருங்க. பொதுவா நம்ம கோயிலுக்கு போனோம்னா 5 லிங்கம் இருக்குமா. கோபுரம், கொடிமரம், பலிபீடம், உள்ள இருக்கக்கூடிய மூலவர், அதற்கு பூஜை செய்யக்கூடிய அந்த ஆச்சாரியர்,
இவங்க 5 பேரும் லிங்கம், ஒன்னொன்னுக்கு தூள லிங்கம், சூக்கம லிங்கம்லாம் பேர் உண்டு. இது அந்த 5 லிங்கத்தையும் நம்ம வழிபாடு செய்யணும். அதனால்தான் கொடிமரத்தினுடைய நிழலை மிதிக்க கூடாது போன்ற விதிகளை எல்லாம் சிவாலய தரிசன விதிகளை நமக்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை காட்டுறார். இப்படி பல நூல்கள் நமக்கு ஆலய வழிபாட்டை நமக்கு காட்டியிருக்கின்றன. அதையெல்லாம் எளிமைப்படுத்தி எல்லாரையும் ஈடுபடுத்துவதாக இருக்கக்கூடியதா இந்த மாதாந்திர வழிபாடு. அப்படி இந்த ஆலயத்துல 5 லிங்கத்துல ஆன்மலிங்கம்னு சொல்லப்படக்கூடியவர் இந்த ஆலயத்திலே பூசை செய்யக்கூடிய அந்த ஆச்சாரியர். அப்படி அந்த ஆச்சாரியரை சிவமாகவே பாதிக்க வேண்டும் என்பதுதான். பெருமாள் எங்க ரொம்ப ஊற்றமா ஆலயத்தில் எழுந்தருளி இருப்பார்னு கேட்டா, உள்ள இருக்கக்கூடிய மூர்த்தத்தினுடைய அதை காட்டிலும் சிவாச்சாரியர்ல அந்த கோயிலில் பூசை செய்யக்கூடிய அன்பர் கையில் வைத்திருக்கக்கூடிய திருநீட்டு சம்பளத்துல பெருமானுடைய அந்த திருவுருள் அந்த ஊட்டமானது நிறைந்திருக்கும் என்று நமக்கு சாத்திர தோத்திரங்கள் காட்டுகின்றன. அப்ப அந்த ஆன்மலிங்கம்னு சொல்லப்படக்கூடிய அந்த பூசை செய்பவருக்கு அந்த ஆற்றல் உண்டு. ஏன்னா பொதுவா சிவஞான போதம் போன்ற நூல்கள்லாம் நமக்கு பார்க்கும்போது பெருமானுடைய அதிசூக்கம் 5 ஒளி, சூக்கம் 5 ஒளி எல்லாம் சொல்லுவாங்க. எங்க பெருமான் ரொம்ப நுட்பமா வேலை செய்யறான்னு கேட்டா இந்த ஆன்மாவுடைய அறிவில் தான். ஒரு மூர்த்தத்தை வைத்து நாம் வழிபடுவதை காட்டிலும் அந்த மூர்த்தத்துக்கு பூசை செய்யக்கூடிய அந்த உயிரினுடைய அறிவில சிதாகாச பெருவழியில இருந்து பெருமான் நமக்கு ஆற்றி காட்டக்கூடிய அந்த நிலைகள்லாம் ரொம்ப நுட்பமானவை என்பதனால் உயிருக்கு உயிராக வைத்து பெருமானை பூசிக்கக்கூடிய அந்த ஆச்சாரியரை சிவமாகவே பாவிக்க வேண்டும் என்று நமக்கு நூல்கள் காட்டியிருக்கின்றன. அப்படி சிவமாகவே பார்க்கணுங்கிறதுனால இன்னைக்கு யாரு நடராச பெருமானுக்கு பூசை முறையோ அவருக்கு பெருமானுக்கு என்னென்னலாம் அடையாளம் உண்டு, பல்லக்கு, தீவட்டி போன்றவை எல்லாம் அவருக்கு உண்டு. அதனால பல்லக்கில் தூக்கி வைத்து போவாங்க. இது பெருமானாகவே பார்க்கக்கூடிய உயர்ந்த நிலை. இதையெல்லாம் அறியாத சில பேரை மக்கள் பல்லக்கிலே மனிதன் சுமந்து கொண்டு செல்லலாமா என்ற சில அறிவு கட்டத்தரமான ஒரு சில முன்னெடுப்புகளை எல்லாம் முன்மொழிகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பெருமான் அறிவு கருவாக என்று உணர்த்துவாராக என்று சொல்லி, அப்படி பல்லக்கில உமாபதி சிவனார் பூசை செய்யக்கூடிய நாள்ல அவர் வராருங்க. வரும்பொழுது பல்லக்கில ஏறி தீவட்டி எல்லாம் குடிச்சுக்கிட்டு வர்றாங்க. அப்ப மறைஞான சம்பந்தர் அங்க உட்கார்ந்து இருக்கிறார். அவர் செல்லக்கூடிய வழியில இவரை பார்த்து பட்டக்கட்டையில் பகலிக்குருடைய ஏகுது தாழீர் அப்படின்னு சொல்றாரு. இவர்தான் சொல்றாரு. இது எப்படின்னா நமக்கு பட்டினத்தாருக்கு அவருடைய மகன் எழுதி வச்சு போறாரு, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று சொல்லுவது போல இந்த வாசகத்தை தான் 2 பெருமக்களும் கேட்டார்கள். கேட்ட அளவிலேயே அவர்களுக்கு அதிதீவிரதர சத்தியவாதம் நிகழ்ந்து அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க, அவர்களுக்கு என்ன ஆகுதுங்க, உடனே சத்திரிபாதம் பக்குவத்துக்கு போயிடுறாங்க. நம்மளும் இது மாதிரி பல சொற்பொழிவுக்கு வரும். இதே மாதிரி பட்டக்குட்டையில் பகல் குருடி ஏகுது காணின்னு சொல்றோம். அப்ப இது மாதிரி ஏதாவது போன் பேசிடுறாங்க, நமக்கு பாதி கேட்க மாட்டேங்குது. என்ன அதை கேட்டாலும் ஒரு பக்குவம் வர மாட்டேங்குது. ஆனால் ஆச்சாரிய பெருமக்கள் அவர் தொடர்ந்து பூசை செய்யக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடியதுனால அவர்களுக்கு உடனே அந்த சத்திரிபாதம் நிகழ்கின்றது. ஏன்னா ஏற்கனவே தீவிரத்தில் தீவிரம்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். என்ன நமக்கு எளிமையா சொன்ன தம்பி நல்லா தானே சொல்லி நடுவில் தீவிரத்தில் தீவிரம் சத்திரிவாதம் ஒண்ணும் இல்ல. நம்ம எல்லாம் வாழப்பட்ட அவங்க எல்லாம் கற்பூரம், அவங்க எல்லாம் பட்டோனே பத்திக்குவாங்க. நமக்கு எவ்வளவு வச்சு ஊதுனாலும் அந்த நிலையில் தான் நாம் இருக்கின்றோம். ஏன்னா பெருமானை இடையராது சிந்திக்கக்கூடிய அந்த நிலை. இப்படி இந்த வார்த்தையை சொல்கின்றார். இந்த மூர்த்தி தலம் மூர்த்தி தீர்த்த முறையாக தொடங்கினோருக்கு நல் வார்த்தை சொல்ல நல் குருவும் வாய்க்கும் இந்த தாய்மான சுவாமிகள் காட்டுவார்கள். அந்த நிலையிலேயே இருக்கக்கூடியவர்கள். அப்ப இவர் உடனே பக்குவம் நிகழ்ந்தால பல்லக்கில் இறங்கி விடுகிறார். இந்த பட்டக்கட்டையில் பகல் குருவோடு ஏகுது காலேங்கிறதுக்கு பலவாறு பொருள் சொல்றாங்க. பட்டக்கட்டைனா அந்த பல்லக்கு, பகல் குருனா பகல்ல தானே போறாரு, எதுக்கு தீவட்டி எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அதற்கு பொருள் சொல்லக்கூடாது, நுட்பமான பொருள் இருக்குது. அதை நான் இப்ப சொல்லல. நீங்க தொடர்ந்து அனைவரும் திருவருட்பயன் வகுப்புக்கு தொடர்ந்து மாதாந்திர வழிபாட்டுக்கு வரும் பொழுது இன்புறு நிலை 8வது அதிகாரம் வரும்போது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டு இப்ப 8வது அதிகாரம் வரும்போது நம்ம பார்த்துக்குவோம் அதுக்கு என்ன உண்மையான பொருள் என்று. என்ன அப்படி பட்டக்கட்டையில் பகல் குருடி ஏகுது காடிர் என்று சொன்ன உடனே இறங்கி மறைஞான சம்பந்தர் பின்பாகவே செல்கின்றார். மறைஞான சம்பந்தர் என்ன செய்யறாருங்க, இந்த நூலுக்கு கஞ்சி போட்டு அந்த நூற்கக்கூடியவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு செல்கிறார்கள். பொதுவாக இந்த நூல் நூற்கக்கூடிய அந்த நெசவு தொழில் அதிகம் செய்தவர்கள் செங்குந்தர் மரபினர் என்று சொல்வதனால் அது செங்குந்தர் வீதியாக இருக்கலாம் என்று நமக்கு சில நூல்கள் காட்டுகின்றன. அப்படி போகும் பொழுது என்ன பண்றாரு, மறைஞான சம்பந்தர் அங்க இருக்கக்கூடிய அந்த பாவு குடுறதுக்காக கஞ்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கஞ்சியை வாங்கி பருகுகின்றார். அது என்ன ஆகுது, அவருடைய கையில வழிந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுட்டுகிறது.
உமாபதி சிவனார் இவர் மறைஞான சம்பந்தர் வந்து சாமவேதத்தை பின்பற்றக்கூடிய அந்தனர் வழியில் வந்தவர். உமாபதி சிவனார் தில்லை மூவாயிரம் சொல்லப்படக்கூடிய தீட்சிதர்கள் மரபில வந்தவர். இவரை காட்டிலும் உயர்ந்தவராக சொல்லப்படக்கூடியவர். இவர் என்ன பண்றாரு, இது வழிஞ்சு வரக்கூடிய அந்த சேடம், அந்த எச்சிலை வந்து வாங்கி வந்து குருவினுடைய பிரசாதம் சேடம் என்று வாங்கி பருகுகின்றார். இது குருவினுடைய பிரசாதம் என்று வாங்கி பருகுகின்றார். இப்படி பருகின உடனே இந்த செய்தி என்ன ஆகிறது, எல்லாருக்கும் தில்லை வாழ்ந்தவர்கள் மற்றவங்களுக்கு தீட்சிதர்கள் தெரிந்து உமாபதி சிவனாரை கோவிலில் இருந்து விலக்கி வைக்கிறார்கள். நடராச பெருமானுக்கு பூஜை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி விலக்கி வைத்து விடுகிறார்கள். இவர் பெருமானுடைய திருவுள குழுப்பின் வண்ணமாக பக்கத்திலே கொற்றவன்குடி என்ற பகுதியிலே தில்லைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே மடம் அமைத்துக் கொண்டு தினமும் நடராச பெருமானை தன்னுடைய அறிவு கருவாக இருக்கின்றார் என்று எண்ணி பூஜை செய்து வரார். என்ன அப்படி வரும்பொழுது இவர்களுக்கு தில்லை வாழ்ந்தவர்கள் உணர்த்தணும் இல்லையா, தில்லை வாழ்ந்தவர்கள் உணர்த்தணும் இல்லையா, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு எல்லாம் பின்னாடி வர உமாபதி சிவனார் எப்பேற்பட்ட பக்குவத்தில் இருக்கிறார் என்று உணர்த்தணும் இல்லையா. அதனால என்ன பண்றாரு, இவங்க சந்திரமௌலீஸ்வரர் ஒரு லிங்கம் வச்சிருப்பாங்க. நடராசனுக்கு எல்லா காலமும் அபிஷேகம் ஆகாது, 6 காலமும் தில்லை. அந்த சந்திரமௌலீஸ்வரர் அந்த லிங்க திருமேனிக்கு தான் 6 கால அபிஷேகம் ஆராதனை எல்லாம். அந்த பெருமானை உங்க காலில் போய் திறந்து பாக்குறாங்க. முதல் காலத்துக்கு பார்த்தா பெருமானை அந்த உடையார காணும். அப்ப அசரீரி வாக்காக நாம் உமாபதி சிவனாருடைய பூசை பெட்டகத்தில் இருக்கிறோம்னு சொல்றார். இவர்கள் எல்லாம் அப்பொழுதுதான் உமாபதி சிவனாருடைய அந்த உண்மை நிலையினை, அவர் எந்த பக்குவத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு கொற்றங்குடி மரத்துக்கு ஓடுங்க. ஓடி அங்க போய் பெருமானை வந்து வணங்கி அங்க இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் பெருமானை பெற்றுக் கொண்டு வந்து தில்லையில திரும்ப எழுந்தவர்கள் செய்து அன்றைய வழிபாடுகளை நிறைவு செய்கிறார்கள். பின்பு பல அதிசயங்களை உமாபதி சிவனார் செய்கிறார். பொதுவாக சொல்லப்படக்கூடிய அதிசயங்கள், நம்முடைய தில்லை கோவிலே கொடியேறும் பொழுது கொடி ஏறாமல் இருக்க உமாபதி சிவனார் வரதான் கொடியேறும் சொல்ல, அப்போ வந்து நம்ம உமாபதி சிவனார் ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் தொடங்கக்கூடிய அந்த 4 பாட்டு கொடி பாட்டுன்னு சொல்லப்படக்கூடிய கொடிக்கவியினை பாடி கொடியை ஏற்றி வைத்தார் என்று சொல்வது. அதன் பிறகாக அதிகமாக நமக்கு சொல்லப்படாத அதிசயங்களும் உமாபதி சிவனார் சொல்லி இருக்கிறார், செய்திருக்கிறார். என்னன்னு கேட்டா, ஒரு குடமுழுக்கு நடக்கும் பொழுது தில்லைக்கு அருகாமையில் ஒரு சிவாலயத்திற்கு ஒரு மந்திரவாதி அந்த குடமுழுக்கினை நடக்காமல் செய்வதற்கு முயற்சி செய்க, அந்த மந்திரவாதியினுடைய ஆற்றலை அழித்து அந்த குடமுழுக்கை நடைபெறுவதற்கு அவர் வழிவகை செய்திருக்கிறார் என்றும், இவருடைய பூசை மடத்துக்கு பூ பறித்து தரக்கூடிய ஒரு அன்பர் காலையில பூ பறித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு முனிவர் வந்து, நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லிவிட்டுதான் பூ பறிக்க செல்ல வேண்டும் சொல்லும் பொழுது, குருநாதருடைய பூசைக்கு வந்து நேரமாகிவிடும் என்று அவர் பேசாமல் பூவை மட்டும் பறித்து கொண்டிருக்கும் பொழுது முனிவர் கோபம் வந்துருச்சு. குணமெனும் குன்றேறி நின்று விட்டார். இந்த திருக்குறளை சொல்றாருல, அப்படி குணமெனும் குன்றேறி நின்று என்ன சொல்லிட்டாரு, உன்னுடைய குருநாதன் திருமுன்பாகவே அரவு தீண்டி இறக்க கடவுது, உன்னுடைய குருநாதனுடைய திருவடி முன்பாகவே ஒரு அரவு தீண்டி இறக்க கடவுதுன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுடுறார். இதை வந்து பூசை மடத்துல நேரத்துக்கு பூசைக்கு மலர்களை கொண்டு வந்து உமாபதி சிவனார் இடத்துல சீதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இப்படி அவர் பூசை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் பக்கத்தை பாருங்க, சாமி உங்களுக்கு பூ பறிக்க போனேன், அங்க உங்களுக்கு பூ பறிக்க கிடைக்கிறது எனக்கு சாபம் விட்டான்னு சொல்லல. எனக்கு வந்து அரவு தீண்டினாலும் பரவாயில்லை, பெருமானுடைய என்னுடைய குருநாதருடைய பூசைக்கு முட்டுப்பாடு வரக்கூடாது, நேரத்துக்கு பூசை ஆக வேண்டும் என்று பூசை நிறைவான பின்பு சொல்லும் பொழுது அப்படியே அவர் சொல்லிட்டாரு. இவர் பாருங்க, ஐயோ சாமி நீங்களே எனக்கு பாம்பு வச்சு நான் சாகணும்னு சொல்லாம இருக்கிறார். இவரை வந்து பாம்பு அவர் முன்பாகவே கடிக்கின்றது, அது தீண்டை முன்பு பாம்பு இருக்கின்றது. அவரை முனிவர் என்ன சாக விட்டாருங்க, உன்னுடைய குருநாதன் முன்பாகவே அரவு தீண்டி இறக்க கடவுள்னாரு. அப்ப இறக்க கடவுள்னா அது செயல்படும் பொருள் மேல் நின்று, தம்பி நல்லா தானே பேசி நீங்க என்ன தெரியல, செயல்படும் பொருள் பயனிலை இழிவாய்க்கிறீங்க அப்படி ஒன்றும் இல்லை. அது வந்து யாருக்கு ஆக வேண்டும் என்று அந்த முனிவர் சொன்னாரோ அது யாருக்கு ஆக வேண்டும் என்பது யாரால் ஆக வேண்டும், அந்த அறிவினால் ஆக வேண்டும் என்பது மேலாக நின்று, இதுக்கெல்லாம் இலக்கணத்துல விதி இருக்கிறது, நம்ம எல்லாம் படிக்கிறது இல்லை. இலக்கணம்னாவே அது ஆப்ஷன் விட்டுறது, இலக்கணம் நம்ம கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம திருமுறை சாஸ்திரங்களை அனுபவிக்க முடியும். என்ன அப்படி அந்த செயல்படும் பொருள் சொல்லப்படக்கூடிய அந்த அரவு மேல இறக்க கடவுள் என்று சொன்னது, இந்த அரவின் மீனாக நின்று அரவு இறந்தது, கடிச்ச பாம்பு செத்துருச்சு. இதெல்லாம் நடக்குமா என்று கேட்டால் சாஸ்திரத்தின் இடம் உங்க சித்தியார்க்க சொல்லும் பொழுது பெருமானுடைய அறிவுக்கறிவாக இருக்கக்கூடிய, அதாவது வந்து ஏகனாக இருக்கக்கூடிய, அதாவது பெருமானுடைய திருவடியில் அழிந்து இருக்கக்கூடிய அடியார்களுக்கு தீவினை இருந்தாலும் அது நன்மையாக முடியும் என்று நமக்கு சாஸ்திரம் காட்டுகின்றது. இதெல்லாம் விதி இருக்கிறது.
இது ஏதோ வந்து நமக்கு சத்தாரியவாதம் வழியாக அமைந்திருக்கக்கூடிய நம்ம நூல்கள்லாம் ஜீபூம்பா போட்டெல்லாம் நமக்கு சொல்லலைங்க. நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் ஆண் பனை வந்து புலையிட செய்தது, மடிந்த பெண்ணை வந்து மீளச் செய்தது, விடம் தீண்டியவர்களை பிழைக்க வைத்ததற்கெல்லாம் லாஜிக் வைஸா நமக்கு வந்து அறிவியல் சார்ந்து நாம் சொல்ல இருக்கக்கூடிய இந்த பதிபசு பாசத்தை முப்பொருளை மட்டும் ஏற்றுக்கொண்டார்களே, ஆனால் அதற்கெல்லாம் காரண காரியத்தோடு விளக்கம் தருவதற்கு பல இடங்களை காட்டி சென்றிருக்கின்றன. இது ஏதோ வந்தாங்க அதிசயம் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு செல்லக்கூடிய சமயம் நம்முடைய சித்தாந்த சைவ சமயம் கிடையாது என்று சொல்லி இப்படி அதிசயங்களை செய்கின்றார். இப்படி பல அதிசயங்களும் செய்திருக்கிறார். நிறைவாக அவர்கிட்ட வந்து விறகு விட்டு தரக்கூடிய பெற்றான் சாம்பான் என்ற ஒரு அடியவர் உமாபதி சுவனாருடைய கொற்றவன்குடி மடத்திற்கு தொடர்ந்து அவருக்கு அந்த விறகு விட்டு தந்திருக்கின்றார். அப்போ பெருமானவருடைய கனவுல தோன்றி இது மாதிரி ஒரு வெண்பாவை எழுதி அவனுக்கு வந்து அளிக்கின்றார். அதுல என்ன சொல்லி இருக்குதுன்னா, அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன். யாரு? பிரம்மன். அடியாருக்கு எளியன் சாமி யாருங்க? அடியாருக்கு எளியன் சிற்றம்பலம் ஏகநாயகனை இமயதற்கரசை என் உயிர்க்கு அமுதினை. நம்ம அடியார்களுக்கு எளியவன் பெருமான். சிற்றம்பலவன் 200 போடணுமா இல்லையா? லெட்டர்ல போடணுமா இல்லையாப்பா? போடணும்ல, சொல்லுங்க. கொற்றவன் குடியாருக்கு, கொற்றவன் குடியில் இருக்கக்கூடிய உமாபதி சிவனாருக்கு எழுதிய கைச்சீட்டு. சரி, பிரம்ம ட்ரெஸ் போட்டாச்சு, 2 ட்ரெஸ் போட்டாச்சு. அடுத்து என்னப்பா? சப்ஜெக்ட் சொல்லுப்பா. சப்ஜெக்ட் என்ன? இந்த கடிதம் எதற்காக? இந்த கைச்சீட்டு எதற்காக? படிமிசை பெற்றான் சாம்பாருக்கு வேதமர தீக்கை செய்து முத்தி கொடுக்க முறை. இதுதான் சப்ஜெக்ட், பாடி ஆஃப் த லெட்டர். என்ன தமிழ்ல நல்லா சொன்னாங்க. அனுப்புனர் விடுனர். அதுக்கப்புறமா வந்து இதுல என்ன நம்ம சொல்ல வரோம்? பொருள். நமக்குமா பிரம்ம ட்ரெஸ் 2 ட்ரெஸ் தமிழ்ல சொன்னாதாமா தெரியும். என்ன அனுப்புனர் விடுனர் பெருதெல்லாம் சொல்றோம்னா தெரிய மாட்டேங்குது இருக்க பிள்ளைகளுக்கு. அதனால அப்படி போட்டு பெற்றான் சாமான் எடுத்து கொடுக்க, விறகு வீட்டுக்கு கொடுக்க வந்த பெற்றான் சாமான் இதை உமாபதி சிவனார் எடுத்து கொடுக்கின்றார். பெற்றான் சாமானுக்கு முத்தி கொடுக்க வேண்டும், தீக்கை செய்து முத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு தீக்கை செய்து வைக்கின்றார் நம்முடைய உமாபதி சிவனார். தீக்கை செய்த உடனேயே அவன் முத்தி எழுதி விடுகின்றார். அதாவது பெருமானோடு 2 தடவை கலந்து விடுகின்றார். நம்ம வந்து பொதுவாகவே எப்படி போடுவோம்னா, அவர் சிவனடி சேர்ந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம், போட்டு அடிச்சு பழகிட்டோம். என்ன அதனால இவருடைய வீட்டம்மா மனைவியார் வந்து இல்லை உமாபதி சிவனார் முத்தி எல்லாம் கொடுக்கல, எங்க வீட்டுக்காரர் கொண்டுட்டார, அரசன் எடுத்து போய் முறையிட்டு விட அரசனுடைய பரிவாரங்களோடு உமாபதி சிவனாருடைய கொற்றவன்குடியார் மடத்துக்கு வந்து இப்படி சொல்ல அவர் வந்து இல்லை தீக்கை செய்து அவருக்கு முத்தி அளிக்கப்பட்டது என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். சரி, அதே போல் வேறு யாருக்காவது முத்தி கொடுங்கள், அவர் முத்தி எழுதி விட்டால் நாங்கள் நம்பி விடுகிறோம், வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது சொல்லுகின்றார். உமாபதி சிவனார் அருள் நோக்கில் பார்க்கிறார். யாருக்கும் அந்த முத்தி எழுதக்கூடிய அந்த நிலை, தீக்கை கொடுத்த உடனே முத்தி எழுதக்கூடிய நிலை இல்லை. அதனால பார்க்கும் பொழுது இந்த அபிடேக நீர் வந்து விழுது இல்லையா, அந்த அபிடேக நீர் வந்து விழக்கூடிய அந்த கோமுகத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு முள்ளி செடி, அந்த முள்ளி செடிக்கு அது பக்குவத்தில் இருக்கின்றது என்று அறிந்து அதற்கு தீக்கை செய்து வைக்கின்றார். அது முத்தி அடைந்து விடுகின்றது. இது எப்ப நடந்துச்சுங்க? எப்பமா நடந்துச்சு? சாத்திரம் கேட்கிறோம்ல, 14ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியில நடக்குது. இதுக்கு பிரமாணம் எப்படின்னு இருக்குது. இதையே நம்ம போற பக்கம் சொல்லிட்டு போல, எல்லாத்துக்கும் நூல்லயே நமக்கு இருக்குது. அதை அடுத்து பார்ப்போம். அப்ப இந்த முத்தி கொடுக்கின்றார். பின்பு இவர்கள் வந்து எல்லாரும் நிறைவு எழுதி எல்லாரும் சரி நம்ம வீட்டுக்காருக்கும் முத்தி தான் கொடுத்துருக்கிறார் போல் இருக்குது, வீட்டம்மா நம்பிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கும் போய் விடுகிறார்கள். உமாபதி சிவனாரும் வீட்டுக்கு சித்திரை மாதத்து அஸ்த நான்மீன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நான்மீன்ல அவரும் முத்தி எழுதி விடுகின்றார். பெருமானோடு 2 தடவை கலந்து விடுகின்றார். இந்த இறுதியாக செய்திருக்கக்கூடிய அந்த முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்த நிலைய நம்ம வந்து ஒரு சிந்திக்க வேண்டும். ஓரறிவு உயிரினத்துக்கும் முக்தி உண்டு என்பதை, அந்த செடிக்கும் உயிர் உண்டு என்று, செடி மரத்துக்கெல்லாம் உயிர் இல்லைன்னு மேலை நாட்டவர் சொல்லிக் கொண்டிருந்தக்கூடிய காலகட்டத்துல அதற்கும் முக்தி செய்து நமக்கு நிறுவி காட்டிருக்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். அந்த முள்ளிச்செடிக்கு எப்படி அவ்வளவு பக்குவம்னா, பெருமானுக்கு பூசை செய்த அந்த நிர்மாலியம் வந்து விடக்கூடிய இல்லத்தில் இருந்ததனால் அதற்கு அவ்வளவு ஒரு நிலை. ஏன்னா அந்த நிர்மாலியத்தினுடைய பயனை முதல்ல பெறக்கூடிய சண்டீஸ்வர நாயனார் தான் தொண்டருக்கெல்லாம் நாயகம். அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருநிலை, அதனால்தான் அது அங்க இருந்து வளர்ந்ததுனால அதுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை வாய்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி
இப்படி உமாபதி சிவனார் இந்த அற்புதங்களை எல்லாம் செய்து முத்தியடைந்திருக்கின்றார். அவருடைய வழியில வந்த சித்தர் சிவபிரகாசர், அருள் நமச்சிவாயர் போன்ற மரபிலே வந்த ஆதீனங்கள் தான் இப்ப இருக்கக்கூடிய கைலாய பரம்பரைகள் என்று சொல்லி, இப்படிதான் நமக்கு எல்லா ஆதீனங்களுமே திருவாவூதுறை, தர்மபுரம், வேளாக்குறிச்சி போன்ற ஆதீனங்கள் எல்லாம் இந்த வழியே வரக்கூடிய சந்தான மரபினர். உமாபதி சிவனா இருக்கிறார் பார்த்தீங்களா, இது வரைக்கும் இருந்த பரம்பரை என்ன பரம்பரைங்க, என்ன சந்தானம்? சந்தானம்னா தொடர்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா உபதேச சந்தானம்னு பேரு. உபதேசத்தினாலே அடுத்தடுத்து மாணாக்கரை உருவாக்கியவர்கள். இவருக்கு அடுத்து இருந்தவங்க எல்லாம் அபிடேக சந்தானம்னு பேரு. ஏன் அபிடேக சந்தானம்? தனக்கு பின்பாக இவர்கள் தான் ஆச்சாரிய மூர்த்தி என்று அவர்களுக்கு ஆச்சாரிய அபிடேகம் செய்து வைத்து, ஞானாவதி கிரியாவதி என்ற முறைகள்ல ஆச்சாரிய அபிடேகம் செய்து வைப்பதனால் அவர்களுக்கு அபிடேக சந்தானம்னு பேர். இப்ப இருக்கக்கூடிய ஆதீனங்கள் எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய குருபயணியாளர்கள், நம்முடைய ஒளி அவர்கள், நமக்கு ஞான உயிரிடிகளார் அவர்கள் எல்லாமே இப்படி அபிடேக சந்தானத்திலே வருபவர்கள் தான் என்று சொல்லி, இப்படி வாழையடி வாழையிட வந்திருக்கக்கூடிய திருக்கூட்ட மரபிலே நாமெல்லாம் வந்திருக்கிறோம். அதனால் நம்ம எல்லோருமே கைலாய பரம்பரை தான். நந்திய பெருமானுக்கு நம்முடைய ஸ்ரீகண்டர் உத்தரர் அருளிச்ச ஸ்ரீகண்டர் உத்தரர் பரமேஸ்வரர் அருளிச்ச அந்த பாடத்தை தான் நாமும் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறோம். நாம் எல்லோருமே கைலாய பரம்பரையில் வந்தவர்கள் என்றுதான் சொல்லி இது உமாபதி சிவனார் இருந்து போனார். எப்ப இருந்தாருங்க? அவர் எது இருந்தாங்க என்று தெரிஞ்சுட்டோம், அவ்வளவு இருந்து வர முடியாது. அவர் செய்த நூலை 8 நூலை சங்கற்ப நிராகரணம் என்ற நூல்ல பாயிரம் பாடி இருக்கிறார். அப்ப 7-5-200 எடுத்த சகனம் ஆண்டு அப்படின்னு அவரே சொல்லி இருக்கிறார். அப்ப 7-5 எவ்வளவுப்பா? 35. 200 1000. அப்ப 1235 ஆண்டு சகனம்னா நம்ம சில ஆண்டு கணக்குகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். சாலிவாகன சகாப்தம் இப்ப நம்ம திருவள்ளுவர் ஆண்டு கணக்கு பண்றோம் இல்லையா, கிறிஸ்து பிறப்பதை வச்சுதான் பொது ஆண்டு கணக்கு பண்ணாங்க. 2022. அதற்கு முன்பாகவே 31 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர் நம்முடைய திருவள்ளாரம் செய்தவர் திருவள்ளுவர் தேவர் நாயனார் என்பதனால நமக்கு 31 வருஷம் முன்னாடியே நம்முடைய தமிழ் ஆண்டு கணக்கு தொடங்கி விடுகின்றது. அப்ப நம்ம இப்ப இருக்கக்கூடிய பொது ஆண்டு சொல்லப்படக்கூடிய ஆங்கில ஆண்டோட 31 கூட்டணும்னா திருவள்ளுவர் ஆண்டு வந்துடும். இது என்ன திருவள்ளுவர் ஆண்டு சொல்லுப்பா? 2022 + 31 சொல்லுப்பா? 2003. இப்ப இங்க இந்த கணக்கு என்ன உமாபதி சிவனார் சொல்றாங்க, இது சகம் ஆண்டுன்னு பேரு. இது எப்படி கணக்கு செய்யணும்னா, இந்திய பெருநாட்டை முழுவதுமாக ஆட்சி செய்த விக்ரமாதித்தன் என்ற உஜ்ஜயினி ஆண்ட மன்னன். சரி, அதுவும் வகுப்பு கேட்குது இல்ல, நம்ம கொஞ்சம் பேசணுங்கிற ஊடாக அதுவும் பேசிட்டு இருக்கிறான். ஆமா, அப்படி உஜ்ஜயினி ஆண்ட விக்ரமாதித்தன் என்ற மன்னன் அவனை தோற்கடித்த சாலிவாகனன் என்ற சக்கரவர்த்தி அவனுடைய ராஜ்யத்தை ஆரம்பித்த ஆண்டு இந்த பொது ஆண்டுக்கு அப்புறம் 78 ஆண்டுகளுக்கு பிறகாக அவனுடைய ஆட்சி ஆண்டு தொடங்கக்கூடிய அந்த ஆண்டு கணக்கு தான் நமக்கு சாலிவாகன சகாப்தம் சொல்லப்படக்கூடிய சகாண்டு கணக்கு. இது மாதிரி மெய்கண்டார் ஆண்டு, கொல்லம் ஆண்டு இதெல்லாம் உண்டு. எங்க நீங்க இதெல்லாம் படிப்பீங்கன்னா கல்வெட்டு பற்றி நீங்கள் படித்தீர்களே, ஆனால் இந்த ஆண்டு கணக்குகளை நீங்கள் விரிவாக அறிந்து கொள்ளலாம். அப்ப இது பொதுவாண்டுக்கு பிறகு 78னா இப்ப இருக்கக்கூடிய ஆண்டு பொதுவாண்டு சொல்லுங்க 2022ல 78 கழிச்சிங்கன்னா நமக்கு சகம் ஆண்டு சாலிவாகன சகாப்தம் வந்துடும். இப்ப உமாபதி சிவனார் நமக்கு சாலிவாகன சகாப்தத்திலே சொல்லியிருக்கிறார். 1235வது சாலிவாகன சகாப்தம்னா அது கூட 78 கூட்டிக்கணும். கூட்டினா என்னப்பா வரும் சொல்லுப்பா? சரி, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 1235 + 78. கணக்கு வர மாட்டேங்குது, சாத்திரம் வர மாட்டேங்குது, என்ன பண்றது போங்க. 1313 என்ன? அப்ப ஆண்டு கணக்கு நம்முடைய பொது ஆண்டு கணக்கு பாத்தீங்கன்னா 1313வது ஆண்டுல சங்கற்ப நிராகரணத்தை அருளி செய்திருக்கின்றார். இதை வைத்துதான் நமக்கு மெய்கண்ட ஆச்சாரியர்களுடைய ஆண்டு கணக்கே நமக்கு கணக்கிடப்படுகிறது. மெய்கண்டார் ஆண்டு கணக்கு செய்யப்படுவது பிரமாணம் இதுதான். இதை வைத்துதான் மெய்கண்டார் ஆண்டை கணக்கு பண்றாங்க. இப்ப இந்த ஆண்டு மெய்கண்டார் அவதாரம் செய்து 800வது ஆண்டு நிறைவாகின்றது இந்த ஆண்டு. அப்ப இதுக்கெல்லாம் நமக்கு வித்திட்டவர் கணக்கு சொன்னவர் யாருங்க? உமாபதி சிவனார் தான். அப்படி அவர் சிந்தித்து நமக்கு தந்திருக்கக்கூடிய திருவருட் பயன் என்ற நூலே நமக்கு இந்த சிந்தனையாக அமைகின்றது.
இவர் 8 சாத்திரம் தான் அருள் செய்திருக்கிறாரானா இல்ல, நிறைய நம்ம பாடுபட்டிருக்கிறார். நம்முடைய திருமுறை எப்படி தொகுக்கப்பட்டது என்ற வரலாறை நமக்கு முதல்ல புராணமாக சொன்னவர் உமாபதி சிவனார். திருமுறை கண்ட புராணம். சேக்கிழார் சுவாமிகளுடைய புராணத்தை நமக்கு முதல்ல புராணமாக தந்தவர், திரு தொண்ட புராண சாரமாக தந்தவர் உமாபதி சிவனார். சேக்கிழார் புராணம்னு பேர். இது மட்டும் இல்லாம நமக்கு பாடல் பெற்ற தலங்கள் எத்தனை இருக்கின்றது, அதுக்கு எத்தனை பதிகங்கள் இருக்கின்றது என்று நமக்கு காட்டியவர் உமாபதி சிவனார் தான். அது திருத்தொண்டர் புராண சாரம், திருப்பதிக கோவை என்பதற்கு பெயர். பிறகு சிவநாம வெண்பா போன்ற நூல்களை அருளி செய்கின்றார். தில்லையில வாழ்ந்தவர் என்பதால் கோவில் புராணத்தை அருளி செய்திருக்கின்றார். இது இல்லாம பௌஷ்கர ஆகமத்துக்கு வடமொழியில் அவர் விருத்தி உரை செய்திருக்கின்றார். பௌஷ்கரம் என்ற பெயர் தமிழ்ல பெருமண்டம் வெளியிட்டிருக்கின்றது, தமிழாக்கம் அதுக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது இல்லாம குஞ்சிதாங்கஸ்தவம் என்ற ஒரு நூலை, வடமொழி நூலை நடராச பெருமான் மேலே ஏற்றி செய்திருக்கின்றார். இதெல்லாம் இல்லாம சதரத்ன சங்கரகம் அப்படின்ற ஒரு நூலை செய்திருக்கின்றார். அந்த சதரத்ன சங்கரகம் என்ற நூல் தான் நமக்கு திருவருட்பயனுக்கு அடிப்படை. இந்த நூலினுடைய வரலாறை சிந்திக்கும் பொழுது அதையெல்லாம் சிந்திப்போம் என்று சொல்லி ஒரு வழியாக உமாபதி சிவனாருடைய வரலாறு நமக்கு நிறைவாகிறது. சாத்திரத்துக்கு போலாமா? எல்லாரும் உங்களுடைய ஆத்மார்த்த மூர்த்தியை நல்லபடியிலே வேண்டிக் கொண்டு இந்த நம்ம படிக்கக்கூடிய சாத்திர நூலானது நல்ல முறையிலே விளங்க வேண்டும் என்பதை வேண்டிக் கொண்டு இந்த நூலுக்குள்ள போவோம். இந்த நூல் அமைப்பு முதல் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு நூல் நம்ம படிச்சாலும் முதல்ல என்ன தெரியணுமா? அமைப்பு தெரியும். அந்த அமைப்பு என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். குருநாதர் அவர்கள் சொல்லும் பொழுது குரல் வெண்பா யாப்புல நமக்கு 10 குரட்பாக்களாக 10 அதிகாரமாக அமைந்திருக்கக்கூடிய நூலாக இது அமைந்திருக்கின்றதுன்னு சொன்னார். பொதுவாக இந்த குரல் வெண்பா அப்படின்ற யாப்புனா எத்தனை அடிமா குரல் வெண்பா? நீங்க படிச்சுட்டு சும்மா இருங்க. குரல் வெண்பா எத்தனை அடிப்பா? 2 அடி தான் சொல்லணும். பொதுவாக என்ன தமிழ் படிச்சவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, 1.25 அடி சொல்லுவாங்க. 1.25 அடி சொல்லக்கூடாது, 2 அடி. அது இலக்கணம் என்ன சொல்லுது? குரல் வெண்பாக்கு இலக்கணம் என்ன? வேணாம் நீங்களே சொல்லுங்க. குரல் வெண்பாக்கு இலக்கணம் என்னன்னா, ஈற்றடி முச்சீராய் முதலடி நாச்சீராய் அமைவது நமக்கு குரல் வெண்பாவுடைய யாப்பு. அது என்னென்ன தலை தொடையெல்லாம் வரணுங்கலாம் இருக்கு. அது இப்ப வேற பொறுமையா பார்ப்போம். மொத்தமா கொடுத்தா வரமாட்டீங்க. அப்படி அந்த குரல் வெண்பா 1.25 அடி சொல்லக்கூடாது, அது 2 அடின்னு தான் சொல்லணும். ஏன் அது 2 அடியில ஒரு சீர் குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுக்கு துரைமங்கலம் சிவபிரகாசர் கற்பனை களஞ்சியம் ஒரு காரணத்தை சொல்றார். அவர் சொல்லி இருந்தாலும் அந்த கருத்தை உலகளாவிய நிலையிலே தமிழகம் முழுக்க நமக்கு கொண்டு சேர்த்தவர் நம்முடைய திருக்குறள் பீடம் அழகரடிகள் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு, இந்த திருவடி திருத்தாண்டகம் இருக்குதுல்ல, அரவணையான் சிந்தேத்து அகற்றும் மடி தொடங்குற பதிவு. இந்த பதிகத்துல ஒரு இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாடின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னமா? ஒரு இரண்டும் ஒன்றோடு ஒவ்வாடி. பெருமாள் திருவடினா என்ன? இணையார் திருவடி எப்பவுமே 2ஆ இருக்கும். அந்த திருவடி எப்படி இருக்குது? பெருமாள் எப்படி இருக்கிறாரு? தானும் தன் தையலுமாய் இருக்கின்றார். அப்ப வலது பகுதி பெருமானாகவும் இடது பகுதி பெருமாட்டியாகவும் உமையொரு பாகராக இருக்கின்றார். அப்ப வலது திருவடி எப்படி இருக்கும்? ஆண் பாகம் நல்ல நீட்டமாக இருக்கக்கூடிய அடியாக, ஆணுக்குரிய அந்த லட்சணங்கள் பொருந்தி இருக்கிறதாக கூடிய இடது பாகம் எப்படி இருக்கும்? அந்த திருவடி அந்த பெண்ணுக்கே உரிய நளினமாக இருக்கக்கூடிய திருவடியாக, அளவிலே சிறிய திருவடியாக இருக்கும். அப்ப வலது திருவடி 4 சீர் போல பெருசா இருக்குங்க. இடது திருவடி எப்படி இருக்கும்? பெருமாட்டினுடைய திருவடி போல சிறியதாக இருக்கும். ஒரு இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாடி. அப்ப திருக்குறள் கிறிஸ்துவர்களே, திருவள்ளுவர் சமணரே, திருக்குறளை அருளி செய்த திருவள்ளுவர் தேவநாயனார் பௌத்தர், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு அடியுமே பெருமானுடைய திருவடியாக நினைந்து 1333 தடவை பெருமானுடைய திருவடியாகவே நமக்கு அமைத்துக் கொடுக்கக்கூடிய நூல் திருக்குறள். இந்த குறள் என்றாலே என்னங்க, இந்த கைப்பற்றுதான் நம்முடைய முதல் குறள் அழகடிகளை அவரே கருத்து கொண்டு போய் சேர்த்தார். என்ன அப்படி இருக்கும்போது நம்ம கருத்துக்குள்ளே போக வேண்டியதில்லை, அமைப்பு அதனுடைய உருவமே நமக்கு திருவடியாக அமைந்திருக்கின்றது சொல்லி குறள் வெண்பா யாப்புன்னா அதுதான். யாப்பிலக்கணத்தை நாம் அறிந்து கொண்டு ஒரு வழி
அடுத்து குறள் வெண்பாக்குள்ள போவோம். இந்த குறள் யாப்பில் என்னென்ன நூல்கள்லாம் நமக்கு அமைந்திருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது ஔவையார் வீட்டு நெறி குறள் என்ற ஒரு ஔவையார் குறள் என்ற நூல் ஒன்று சொல்லி பாடியிருக்கிறாங்க. அந்த நூல் ஒன்று குறள் வெண்பாவிலே நமக்கு அமைந்திருக்கின்றது. அடுத்தபடியாக கண்கட்டி மரம் அறிஞான சம்பந்தம்னு ஒருத்தர் இருக்க சிவ தர்மோத்திரம் ஒரு நூல் இருக்கும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு விதிமுறைகளை எப்படியெல்லாம் நம்ம சைவ ஒழுக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற விதிமுறைகளை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தக்கூடிய நூல். அந்த நூலை அருள் செய்தவர் தான் நம்முடைய கண்கட்டி மடம் அறிஞான சம்பந்தர். அவர் ஒரு தசகாரி இருக்கார், சந்தர்ப்பங்கள் அவர்கள் இருக்கிறார். அவர் சைவ சமய நெறி அப்படின்ற ஒரு நூலை குறள் வெண்பாக பாடியிருக்கிறார். இந்த நூலுக்கு ஆறுமுக நாவலர் ஒரு உரை செய்திருக்கிறார். அந்த நூல் குறள் வெண்பாக இருக்கிறது. எப்படியெல்லாம் நாம் காலையில் எழுந்தது முதல் ஆலய தரிசனம் செய்து நித்திரை கொள்ள வேண்டும் என்பது வரையிலாக இப்ப தூங்கணும், அந்த தூங்குறது வரைக்குமாக இருக்கக்கூடிய விதிமுறைகளை குறள் வெண்பாக சொல்வார். அதுல ஒரு குறள் சொல்ற என்ன, நம்ம சிவபூசை செய்யும் போது சிவபூசை அன்பர்களுடைய செய்தி, சிவபூசை செய்யும் பொழுது அழகுமா, அழுகி வரணுமா, இல்லைன்னா அந்த பூசை சிவம் செய்யவில்லையா, சமம் செய்கிறதா. ஒரே குறளை சொல்ற, பூசை செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, அழுகி வர வேண்டும், முன்துளி அரும்ப வேண்டும். சொல்றாங்க மணிவாசகர், சொல்றாராப்பா சொல்றாரு. அப்படி செய்யவில்லை என்றால் அதை சமம் செய்கிறது என்று நமக்கு காட்டி இருக்கிறார்கள். என்ன அப்படி இந்த மாதிரியான குறள் வெண்பாக்கள்ல பல நூல்கள் இருக்கிறது. அந்த வரிசையில தான் நமக்கு இந்த திருவருட் பயன் நமக்கு அமைந்திருக்கிறது சொல்லி இந்த நேரத்தினுடைய அருமை கருதி இந்த நூலினுடைய காப்பு செய்யுதை நாம் சிந்தித்து இந்த வகுப்பில் இந்த அளவிலே சொற்பொழிவு நிறைவு செய்வோம். குஞ்சர கண்ணிரண்ணில் கலைஞி ஞானம் கற்கும் சரக்கன்றுகார் கலையாவும் கற்கும் சரக்கன்றுகார். முதல்ல தப்பா சொல்லிட்டீங்க, இல்ல அது பாடம். கலை யாவும்னு ஒரு பாடம் இருக்குது, கலை ஞானம்னு ஒரு பாடம் இருக்குது. அதாவது ஏட்டை எழுதுவது அந்த காலத்துல ஓலைச்சுவடியில் தான். அந்த ஓலைச்சுவடியில பார்த்து எழுதும் போது ஒரு சில சொற்கள் மாறிடும். என்ன அப்படி மாறும் மொழியில பாடகதம்னு சொல்லுவாங்க. அப்படி கலையாவும் கலைஞானமும் மாறி இருக்குது. அப்ப ஒரு நூலை செய்வதற்கு முன்பாக பிரணவ பொருளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வணங்க வேண்டும், அந்த ஓங்காரத்தினை வணங்க வேண்டும் என்பது நமக்கு காட்டியிருக்கிறார்கள். ஏன் விநாயக பெருமானை வணங்கணும்? ஏப்பா விநாயகர் ஏப்பா வணங்கணும் சொல்லு, எனக்கு தெரியாது. அப்ப அமைதியா இருக்கணும். விநாயக பெருமான் ஓங்கார வடிவனாக இருக்கக்கூடிய ஓங்காரம் எதுனா நாதம். இந்த நாதத்தில் இருந்துதான் நமக்கு ஏனைய எல்லா தத்துவங்களும் விரிந்து வருகின்றது என்பதனால் முதல்ல ஆதியாக இருக்கக்கூடிய நாத தத்துவத்தை வணங்கி கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கு விநாயக பெருமானை வணங்க வேண்டும் சொன்னாங்க. அவர் இடர்கடி கணபதி, பிடியத உருவமை வணங்குவது வருகிறது வழிபடு தன்னை வழிபடும் அவர் இடர் கடி கணபதி. அவர் இடரை கடிக்கொடு கணபதியை நாம் வணங்க வேண்டும். சரி, இடரை கடிய வேண்டும் என்பதற்கு விநாயகர் வணக்கம் பாடினாரு, காப்பு செய்யும். உமாபதி சிவனார் ஆச்சாரியர், சாஸ்திரத்தில் அதீதத்தை புரியக்கூடியவர். அவருக்கு இடையூறு வருமா? அருளாசிற்கு இடையூறு வருமா? அப்புறம் அவரையே விநாயகர் வணக்கம் பாடினார். மாணாக்கருக்கு அறிவுறுத்தல் பொருட்டும் ஆண்டோர் ஆச்சாரம் பாதுகாத்தல் பொருட்டும் விநாயகர் வணக்கத்தை பாடியிருக்கின்றார் அப்படின்னு நான் சொல்லலைங்க. சிவஞான முனிவர் சிவஞான சித்தியார் சிற்றுரையில சொல்றார். அதுக்கு ஒரு விநாயகர் வணக்கம் வருதில்லை, அங்க காட்டுகின்றார். அப்ப ஞானத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஞானமுனை அடிகளார் ஐயா அவர்கள், நம்முடைய குருவின் அடிகளார் அவர்கள்லாம் ஞான பூசை செய்தாலுமே போதும். ஆனால் ஏன் தினமும் உடையாருக்கு பூசை செய்கிறார்கள்? நமக்கு அறிவுறுத்தல் பொருட்டு இந்த பூசையினை செய்கிறார்கள் இல்லையா? அப்படி மாணாக்கருக்கு அறிவுறுத்தல் பொருட்டும் இந்த ஆச்சாரமானது, இந்த நீதியானது விடுபடாமல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் இதனை நமக்கு செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக காப்பு செய்யலை அமைத்து காட்டியிருக்கிறார்கள். இந்த காப்பு செய்யல நல் குஞ்சர கன்று, என்னப்பா நல் குஞ்சர கன்று. அடுத்தது இந்த மாணவர்கள் எல்லாம் வரும்போது, குழந்தைகள் எல்லாம் வரும்போது குருவின் பயன் புத்தகத்தோடு மனப்பாடம் பண்ணிடணும். என்ன
ஏன்னா குரல் என்பதன வெண்பாக்கு இலக்கணம் சொல்லும் போது பார்த்த உடனேயே மனப்பாடம் ஆகணுமா. நமக்கு பார்த்துலாம் ஆகாது, பார்க்க ஆகும், கேட்க ஆகும். அப்ப கேட்கும் பொழுது நூலோடு வருவது சிறப்பு என்பதனால் நல் குஞ்சரம் என்று, அது கல் குஞ்சரம் என்று நல் குஞ்சரம், அது கல் கிடையாது நல் குஞ்சரம். அது ஏன் நல் குஞ்சரம் சொன்னார்? குஞ்சரம்னா யானை. நல்ல நன்மை, நமக்கு எது நன்மை எது நல்லது அப்படி சொல்லக்கூடாது. டக்குன்னு சொல்லிட்ட நானே சொல்லுது. எது நமக்கு நன்மை? அப்புறமா வேற என்ன நன்மைப்பா? அம்மா நீங்க சொல்லுங்க. நன்மை எனப்படுவனவற்றுள் என்ன நன்மைன்னு தெரியுமா? வீருக்கு வீடு பேரு தான். வீடு பேரே நன்மை. அதற்குரிய வாயில் தான் இதெல்லாம். உளவாரம், திருமுறை, தேவாரம், திருமுறை பாடனம், வேத ஆகம சாஸ்திர பாராயணம் எல்லாமே எதுங்க? வீடு பேராகிய அந்த நன்மையை அடைவதற்குரிய சாதனங்கள் தான், வழிமுறைகள் தான். அப்ப நன்மைனா எதுமா? வீடு பேர். தெளிவா சொல்லணும். அப்ப அந்த வீடு பேட்டை தரக்கூடிய குஞ்சரம், குஞ்சரம்னு சொன்னா பாருங்க, எதுக்கு கன்றுனாரு? ஏன் அது யானை குட்டினாரு? என்னமே மூவாத தன்மையின் இளமை வடிவனாக இருக்கக்கூடியதனால், நம்மையுமே இளமை வடிவதாக ஆக்கக்கூடியவன் என்பதனால் கன்று என்று விசேடித்தார். தம்பி நல்லா தர பேசுது, தெரிவில விசேடித்தார். அதை சொல்லாதீங்க. நல் குஞ்சர கண்ணு நன்னின். நன்னின்னா என்னமா? நன்னின் எனப்படுவது இடையராடி தொழுவதும் நினைப்பதும். தொழுவது என்ன? பூ கொண்டு அர்ச்சனை செய்வதா, இல்லை பாடுவதா? அறிவுக்கறிவாக நினைத்துக் கொண்டிருத்தல், அதுதான் நன்னுதல். நற்குஞ்சரக்கண்ண நன்னின் கலை ஞானம். கலை ஞானம் என்னங்க? கலை ஞானம் என்பது இந்த வேதம், ஆகமம் முதலியவற்றுக்கூடிய சாஸ்திர நூல்கள் எல்லாம் கலை என்று நமக்கு காட்டப்படுகின்றது. இதையெல்லாம் நம்ம எளிதில் படிக்க முடியுதா? ஒன்னும் படிக்க முடியல. எல்லாம் இரும்பு கடலையா இருக்கு. அதை வருத்த பொறிக்கடலையா ஒரு மாத்தி தருவார். இது கற்கும் சரக்குன்றுதான். எப்ப இந்த இரும்பு கடலை பொறிக்கடலை ஆகும்? எப்பங்க ஆகும்? இப்பதானுங்க சொன்னோம். நல் குஞ்சரக்கன்றை நன்னினால் ஆகும். நினைத்துக் கொண்டிருந்தால் இந்த கலைஞானமாக இருக்கக்கூடிய இந்த கல் கடலையாக, இரும்பு கடலையாக இருக்கக்கூடியது எல்லாம் இந்த நல் குஞ்சனமாகிய விநாயக பெருமானை, ஓங்கார பொருளை நாம் நண்ணும் பொழுது, இடையராது சிந்தித்து வழிபடும் பொழுது நமக்கு அது வருத்த கடலையாக, எளிய பொருளாக நம்முடைய அறிவுக்கறிவாக விளங்கும். கற்கும் சரக்கன்று. அம்மா பாடும்போது 4ஆம் திருமுறை பாடல் என்னமா பாட்டீங்க? சொல்லுங்க. மனமெனும் தோணி பற்றி மதியானம் தோலை சினமெனும் சரக்கு ஏற்றி சினமெனும் சரக்கு. சரக்கு. சரக்குன்னா என்ன? பொருள். சரக்கியனின் பொருள். அப்ப கற்கும் சரக்கென்று தான் நீங்கள் பயில வேண்டிய பொருளாக இருக்காது. ஓடாமல் உணரக்கூடிய அந்த கலை ஞானம் நம்முடைய அறிவுக்கறிவாக இருக்கக்கூடிய அந்த ஓங்கார பொருளாகி விநாயக பெருமான் உணர்த்துவார் என்று சொன்னதுதான் காப்பு செய்யுள். இந்த காப்பு செய்யுள் பொருள் புரிஞ்சிச்சா? குஞ்சரக்கண்ணின் கலை ஞானம் கற்கும் சரக்கன்று காண அறிவாயாக. அப்ப மாணாக்கரை முன்னாடி வைத்துக் கொண்டு உபதேசமாக சொன்ன நூல் இது. அப்ப முன்னிலையிலே மாணவரை கொண்டு அறிவாயாக நமக்கு சாட்சி சொல்லுகின்றார். அப்ப இதுக்கு ஒரு வழி நாம் பொருள் தெரிந்து கொண்ட வழி. இந்த நூல்ல, இந்த காப்பு செய்யுள்ள எத்தனை சொல்லு இருக்குதுங்க? 10 சொல்லு இருக்கும். வீட்டுக்கு போய் புத்தகத்தை பார்த்து எண்ணிச்சு பாருங்க. இப்ப சொன்னா கையில விரல் கொடுத்துட்டு 5 சொல்லி போயிடும். இப்ப 10 சொல்லி இருப்பதனால் 10 அதிகாரமாக அமைத்துக் கொண்டு 10 குறைப்பாக்களை வைத்துக் கொண்டு அமைத்திருக்கிறார் என்ற செய்தியை காப்பு செய்யல வச்சார். என்ன? அப்படி 10 சொற்கள் வைத்து 10 அதிகாரங்களை காட்டியிருப்பதாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது என்பதை நூல் அமைப்பையும் அந்த செய்தியில பாடும்போதே சேர்த்து வைத்திருக்கின்றார். அப்படி பல செய்திகளை நமக்கு காட்டக்கூடியதாக இந்த நூல் அமைதாக சொல்லிக் கொண்டு, அடுத்ததாக நமக்கு பதி முது நிலை என்ற பகுதி நமக்கு அமைந்திருக்கின்றது. அதனை அடுத்த மாதாந்திர வழிபாட்டிலே தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இந்த வழிபாட்டிலே அன்பர்கள் தொடர்ந்து சென்னை பகுதியில் சார்ந்த ஆலயத்தில்தான் வழிபாடு நடக்க இருக்கிறது.
சென்னையிலே வாழக்கூடிய மக்கள் இதே போன்று பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டுமாய் நம்முடைய அருட்குரவர் அழகரடிகளார் காட்டிய இந்த நெறியிலே நாம் திரளாக இந்த நெறியை கொண்டு செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே இந்த சிந்தனையானது இது பொழுது நிறைவு செய்யப்படுகின்றது. சாத்திரங்களை பாடமாக எடுக்கும் பொழுது அறிவுக்கு அறிவாக என்று உணர்த்தக்கூடிய ஞானாசிரிய பெருமக்களை இங்கிருந்து தண்டனிட்டு வணங்கி கொண்டு அவருடைய திருவடி தாமரையில் இருந்து வரக்கூடிய அந்த வாக்கானதை இந்த பாடங்களை சொல்லி இருக்கிறது என்று சொல்லி பிழை ஏதேனும் இருப்பின் அது அடியனுடைய வினைவசத்தினாலும் நிறைய ஏதேனும் இருப்பின் ஞானாசிரிய பெருமக்களும் அருட்குருநாதர் அவர்களும் எனக்கிட்ட ஞான பிச்சை என்று சொல்லிக் கொண்டு அடியன் கருத்தளவில் திருந்துவதற்கு அன்புகள் துணை நிறுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே இந்த வகுப்பானது நிறைவு செய்யப்படுகின்றது. 13 நிலையில இப்படி இருக்கக்கூடிய பெருமான் நமக்கு எதுக்கு பெருமானா இருக்கணும்? ஏங்க பெருமான் இருக்கணும்? பெருமான் இருக்கானா? ஏன் இருக்கணும்? ஏன் இருக்கணும்? அதை அழுத்தமாக சிந்திப்போம் என்று சொல்லி அதற்கு தோற்றுவாய் செய்து கொண்டு இந்த அளவிலே இந்த சிந்தனையானது நிறைவு செய்கின்றது. திருச்சி